அப்படிலாம் ஒன்றும் உங்களை கிணத்துல கடவுள் தள்ளிட மாட்டாருங்க. ஏற்கனவே கிணத்துல விழுந்து கிடந்த உங்களை தூக்கி கரையில் உட்கார வச்சிருக்கிறார். மறுபடியும் கடவுள் உங்களை கிணத்துலலாம் தள்ள மாட்டார், பாதுகாப்பாகத்தான் வைத்திருப்பார் என்பதைத்தான் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி காட்டுகிறது. ராசிக்கு பார்வை விலகினாலும் கூட ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய தன்மைகள் அப்படியே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக மிகச் சிறப்பாக வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கடனை கொடுப்பார், கொடுத்துட்டு போகிறார். கடன் வாங்காமல் யார் தான் இருக்கிறா? ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு, ஒரு வண்டி வாங்குறதுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு. அடப்போங்கையா வாடகை கொடுக்கறதுக்கு கூட கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வளர்ச்சிக்கான கடன்களை கொடுக்க போகிறாருங்க. வளர்ச்சிக்கான கடனை என்ன? ஒரு தொழில் வைக்கிறதுக்கு கடன், ஒரு பேங்க்கில் ஒரு கடனை வாங்குகிறோம், தொழில் நல்ல சிறப்பாக அமையுது, ஒரு வருஷத்தில் கடனை திருப்பி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நமக்கு தொழில் நமக்காகவே இருக்குது இல்லையா? இந்த மாதிரியான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு,